ஜென்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சார். வருமானத்தை வச்சு அவன் வீட்டை சமாளிக்கிறது, இஎம்ஐ கட்டுறது, வண்டி இஎம்ஐ லோன் அந்த மாதிரி கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு தவறான வார்த்தையாவே இருக்கட்டும், ஒரு கூறிய வார்த்தை பெண்ணுக்கு தான் இருக்கு. உங்க பேரு? காவ்யா. காவ்யா, தேங்க்யூ செம்ம. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கால ஆண் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். மாதிரிலாம் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குறிப்பாக பெண்களை சொல்வதையும் கேட்க முடிகிறது. உண்மையாவே ஆண் நெருக்கடி நிலையில தான் இருக்கானா, ஒரு டாக் வர ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கறத பேசுவோம். என்ன எம்மல இவ்வளவு ஆக்கற? எல்லாம் ஒரு பாசம் தான். ஒரு தரப்புல என்ன சொல்றாங்க, இந்த காலத்து ஆண் நெருக்கடியில் இருக்கிறான், பிரச்சனையில் இருக்கிறான், கஷ்டப்படுறான், அவன் கொஞ்சம் பாவம். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஒரு ஆட்களாக இருக்காங்க, நாங்கள் அதை பார்க்குறோம், டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் ஒரு பக்கமும் அப்படி பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆண் சௌரியமாக தான் இருக்கான். அப்படி பாவம்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஆண்கள் சௌரியமாக தான் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. சாதாரணமா அடிக்க கூடாதுடா, ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு அடிக்கணும். நீங்கள் பார்க்குற வரைக்குமே எங்கெல்லாம் ஆண் பாவம்ப்பா ரொம்ப நெருக்கடியில் கஷ்டப்படுறான் அப்படின்னு எங்கெல்லாம் உங்களுக்கு தோணுது? சார், நான் ஒரு அட்வொகேட். ஆட்டோக்கு ஒரு மீட்டர்னா ஆயத்துக்கு ஒரு ஃபீட்டர் கரெக்டா இருப்போம். போங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சமமா ஒரே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணா பெண்ணுக்கு இதுதான் ஆஃபென்ஸ் நடந்தா நீ கோர்ட்டுக்கு போகலாம்னு ஒரு அவுட்லெட் இருக்கு. இது நல்ல விஷயம் தானே? நோ, நேக்கு மட்டும்தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது. அதே விஷயம் ஆணுக்கு நடந்தா அது ட்ரோலிங் ஆகும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, நீ எடுத்துட்டு வரியா, அது அஃபென்ஸே இல்லைன்னு சட்டமே பாரபட்சம் பாக்குதுன்னு. இதெல்லாம் சட்டத்துக்கு பத்தாது. கேஸ் டிஸ்மிஸ். ப்ரெக்னன்சி அப்புறம் சைல்ட் பர்த் ரிலேட்டிங்காக இருக்கிறது. அதாவது ப்ரெக்னென்ட் விமன் இப்போ நிறைய கேரிங் எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு வர மூட் ஸ்விங். பெண்ணுக்கு தானே நெருக்கடியான காலகட்டம். ஆமா, மறந்தே போச்சுடா. பெண்ணுக்கு வந்து அது நிறைய நம்ம பேசுகிறோம், அதுக்குள்ளே போகிறாங்க, அவங்களுக்கும் நிறைய அதில் மூட் ஸ்விங் இருக்குது. ஃபைனான்ஷியலாக அவங்க நிறைய ட்ரபிள் ஆகுறாங்க. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. நைட்டெல்லாம் முடிச்சு குழந்தைங்களும் பார்க்கணும். மென் வந்து அன்ஸ்போக்கனாக இருக்கு. குழந்தைகளை பார்க்க வேண்டும்னு ஒரு இருக்கு, ஒரு கஸ்டடி கேட்குறாங்கன்னா பெண்களுக்கு தான் சாதகமாக சட்டம் இருக்கு. அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா. எல்லாருக்குமே வலி வேதனைகள் இருக்கும், குழந்தைய பார்க்க முடியல கூட அது கொடுக்க முடியாத சூழ்நிலை சட்டமும் அவங்களுக்கு துணை போறப்ப பாதிக்கப்படுறாங்கிறது என்னுடைய கருத்து. மேல்கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம். அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. ஓகே, ஒரு டைவர்ஸ் மாதிரியான இஷ்யூல குழந்தை யார் பாதுகாப்பால இருக்குன்னா ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கே விடுறது இல்ல. என்ன கொடுமை சரவணன். எவ்வளோதான் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணாலும் லைஃப்ல வந்து அவங்கள குட்னு சொல்லி பேட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. என்னடா வாழ்க்கை இது, மனுஷ வாழ்க்கை. ஈக்குவல் ரைட்ஸ் என்னதான் அவங்க வைஃபுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, குழந்தைய பார்த்துக்கிறதா இருக்கட்டும், பட் ஆனால் நீயும் நான் பார்க்கறதா நீயும் பார்க்குறேங்கிற மாதிரி காமனாக போயிட்டு இருக்கு. என்னடா இழிச்சவாய பாருங்க. சார், பெட்ரியார்கல் ஐடியாலஜிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா எந்த பெட்ரியார்கல் ஐடியாலஜிஸ்னால விமன் அஃபெக்ட் ஆகுறாங்களோ அதே ஐடியாலஜிஸ்னால மென்னும் அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்படித்தான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எல்லாம் மாடர்ன் ஆகிட்டோம், சொசைட்டி மாறிடுச்சுன்னு அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் பெண்கள் சுலபமாக உடைக்கிறாங்க. அட்லீஸ்ட் உடைக்கிறதுக்கான சூழ்நிலை அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மென் சம்பந்தப்பட்ட ஸ்டீரியோ டைப்ஸ் சுலபமா உடைக்க முடியல. ஆனால் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, உங்க பொண்ணை வச்சு எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எமோஷனல் சப்ரெஷனில் வந்து மென் வந்து இருக்காங்க. இப்போ ஃபீலிங்ஸ் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா என்னால் வந்து அது ஈஸியாக புலம்பிட முடியும், அழுதுட முடியும். பரவாயில்லைங்க, இதெல்லாம் நம்ம புழக்கமாயிடுச்சு. ஆனால் அது மென்னால் வந்து ஈஸியாக புலம்பவோ அழுகவோ முடியாது. ஸ்டில் அவங்க வந்து ஒரு எமோஷனல் சப்ரெஷனுக்குள்ளேயே தான் இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சார். இப்படி பொண்ணு தேடி அவர் இளமை ஏன் போயிடுச்சு. இளமை போனா பரவாயில்ல, முதுமையே போயிடும் போல இருக்கே. இவ்வளோ நல்ல பையனாக இருந்தாலும் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் அவனுக்கு வந்து பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்றது ஃபர்ஸ்ட் திங். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது. அவனை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவன் வந்து அம்மா தேவையானது, அப்பாவுக்கு தேவையானது, ஃபேமிலிக்கு தேவையானதுன்னு எல்லாமே பண்ணுவான். எவன் மதிக்கிறா அவங்க மரியாதை ஒண்ணு நான் ஒண்ணு எதிர்பார்க்கல. பட் அவனுக்கு என்ன தேவைன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. மனைவி இருப்பாங்கல்ல, மனைவி பார்த்துக்க இருப்பாங்க. என்ன பிரயோஜனம், அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. பிஃபோர் மேரேஜ் வந்து வீட்டில் இருந்தா தருதலையா சுத்துறான், வேலைக்கு போக மாட்டான், வீட்டிலே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வைக்கிறாங்க. தண்ட சோறுன்னு வீட்டுக்கு வந்தாலே. இதே ஆஃப்டர் மேரேஜ்னா பொண்ணு வீட்டில் அவனுக்கு கிடைக்கிற மரியாதை, மாப்பிள்ளை என்ன செய்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நவீன காலத்தில் அவனுக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார். நிறைய ஹார்டாக இருக்கிற வேலை வந்து இன்னமும் மென்னுக்கு தான் கொடுக்குறாங்க. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா. ஐடி கம்பெனி ஆனாலும் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஹேவ் டு கோ டு விமென். அவங்களுக்கு போட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது மென்னுக்கு. நான் ஒன்று சொல்லட்டுமா?
ஆணுக்கு பெண்ணுக்கு சம்பளம் ஈக்குவலா? தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண